புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரிக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த் நேரலையில் வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் கேட்கலாம். வணக்கம் சித்தார்த், தற்போது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் களை கட்டி வரக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன விரிவாக பதிவிடலாம்? புதுச்சேரியில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் வருடம் இந்த புத்தாண்டு மிக விமர்சையாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த வருஷமும் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரி அருகே உள்ள அண்டை மாநிலமான தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலம் மற்றும் வெளிநாட்டவர் புதுச்சேரிக்கு வருவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் இந்த புத்தாண்டு 1.5 லட்சத்துக்கு மேலான சுற்றுலா பயணிகள் வந்து குவிவார்கள் என்று ஏற்கனவே அரசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து புதுச்சேரி வந்த வண்ணம் இந்த புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாட உள்ளனர். குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள இந்த கடற்கரையில் அவர்கள் புத்தாண்டை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த புதுச்சேரி ராக் பீச் எனப்படும் நாம் இருக்கும் இந்த கடற்கரை மட்டுமின்றி பாண்டி மெரினா, ஈடன் பீச், ரூபி பீச் உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளும் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக தனியார் நட்சத்திர விடுதலில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடனே இந்த புத்தாண்டை வரவேற்பது வழக்கமாகவே இந்த புதுச்சேரியில் உண்டு. அதே போல் இந்த வருடமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாம் இருக்கும் இந்த ராக் பீச் பகுதி வந்து ஒயிட் டவுன் பகுதியை தாண்டித்தான் இந்த பகுதிக்கு நாம் வர வேண்டும். இதனால் இந்த ராக் பீச் பகுதிக்கு வரக்கூடிய இந்த ஒயிட் டவுன் பகுதி இன்று மாலை 3 மணி உள்ளே தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து வருகின்றனர். இன்று மாலை மதியம் 3 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை இந்த ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் இங்க இருக்க நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளவர்களுக்கு மட்டுமே இங்கு உள்ளே வருவதற்கான பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த தேவாலயங்களும் இந்த பகுதிகளில் இருக்கிறது. இந்த தேவாலயங்கள் கோயிலுக்கு வருபவர்களுக்கும் இந்த பாஸ் ஆனது அரசு சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர சேவை வாகனங்கள் உள்ளே வருவதற்கான அனுமதி மட்டும் இங்கே தனி வழி வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த கடற்கரை சாலையில் 10 தடுப்புகள் அமைத்து, அதாவது பிரிவுகளாக அமைத்து இந்த புத்தாண்டை கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த தடுப்புகள் அமைத்தும் இந்த கடலில் இறங்காதவாறு இந்த புத்தாண்டை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்காதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கடற்படை போலீசாரும் இந்த ரோந்தில் ஈடுபட உள்ளனர் என்றும் போலீசார் சார்பில் தெரிவிக்க உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு, அதாவது 1 கிலோமீட்டருக்கு ஒரு உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு அங்கு காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். சிசிடிவி கேமராக்கள் கடற்கரை முழுவதும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கடற்கரை மட்டுமின்றி அனைத்து கடற்கரைகளுமே புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து கடற்கரைகளுமே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த குடிநீர் வர சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கொண்டாட்டத்தின் போது குடிநீர் அருந்துவதற்காக அவர்களுக்கு வந்து டேங்குகள் வைக்கப்பட்டு அதில் வந்து மினரல் வாட்டர்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. புத்தாண்டை எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதே போல் போலீசாருடன் சேர்ந்து தன்னார்வ ஆர்வலர்கள், NSS மாணவர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் போலீசாருடன் இணைந்து பணியாற்ற உள்ளனர். இந்த புத்தாண்டில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படக்கூடாது என்பதில் காவல்துறை மிக கண்டிப்பாக உள்ளது. அதே போல் வந்து புதுச்சேரியில் கடந்த 3-4 நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலே காணப்பட்டு வருகிறது. தற்போது வெயில் அடித்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாக உள்ளது. மாலை நேரத்திற்கு மேலாக அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது இருப்பினும் இந்த புத்தாண்டு, கடந்த புத்தாண்டு 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் தற்போது 1.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்ற அரசு சார்பிலே எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் மது அருந்துவிட்டு அதிக வேகத்தில் வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து இந்த மதுபான விடுதிகள் இன்று ஒரு நாள் மற்றும் 1 மணி அளவில், இந்த புத்தாண்டை முன்னிட்டு 1 மணி அளவில் திறந்து வைக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மதுபானம் அருந்துவிட்டு அதிவேக வாகனம் ஓட்டினாலோ இல்ல பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்தாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் புத்தாண்டை வரவேற்பதற்காக புதுச்சேரி அரசு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் வந்து புதுச்சேரியும் தற்போது புத்தாண்டை வரவேற்பதற்கு புதுச்சேரி மக்களும் மிக மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். சூர்யா, புத்தாண்டிற்கு தயாராகி வரும் புதுச்சேரி மற்றும் மக்கள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சித்தார்த்.